ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஐடியாஸ் கண்ணரி. அன்பான வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாள் கழித்து நான் இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நான் ரொம்ப பயங்கர பிஸியாக இருந்தேன். எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி வீடியோ எடுத்த வீடியோஸுமே நான் எடிட்டிங் பண்ணி உங்களோட ஷேர் பண்ண என்னால் முடியல. எப்படியாவது நான் தொடர்ந்து வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பெஷல். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ட்ரெயினராக டவல் பொக்கே கிளாஸ் நான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அது யாருக்கு நான் டவல் பொக்கே கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா, பிளைண்ட் ஸ்கூலில் போயிட்டு பார்வை குறைபாடு உள்ள 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்கள் டவல் பொக்கே கிளாஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். இந்த கிளாஸ் நாங்கள் எதுக்காண்டி இவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, இவங்க +2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகிறாங்க. அடுத்து இவங்க சுயமாக ஏதாவது ஒரு வீட்டிலே இருந்து அவங்களோட தேவைகளுக்காண்டி, பண தேவைக்காண்டி அவங்க ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் அவங்க கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு உதவியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தான் இவங்களுக்கு நாங்கள் இந்த டவல் பொக்கே கிளாஸ் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கி இந்த டவல் பொக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அதுவும் இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இவங்களுக்கு நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் டவலை பற்றி எல்லாமே நாங்கள் என்னென்ன டவல் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்து, அதை அவங்களே டச் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட் சைடு பேக் சைடு எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதே மாதிரி குண்டூசி நம்ம எப்படி குத்தணும் அதையுமே அவங்க ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பொக்கே ஷீட்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பியாக செஞ்சிட்ருந்தாங்க பொக்கே ஷீட்லாம். இப்போ இந்த டவலை பற்றி நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு நம்ம சொல்லி, அந்த டவலுமே அவங்க கையில் கொடுத்து, அந்த டவலை நம்ம எப்படி ரோல் பண்ணணும், அந்த டவல்லாம் நீங்கள் டச் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக தான் நாங்கள் இவங்களுக்கு கிளாஸ் எடுத்து, அவங்களுக்கு அது ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பே நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு இங்கே நான் 2 days பிளைண்ட் ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு இந்த 2 நாளுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட எனக்கு இருந்தது. பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு. என்னோட ட்ரெயினராக நான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு போனது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப, அதுவும் நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறப்ப நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஏன்னா நாங்கள் ரொம்ப டைமிங் எடுத்து அவங்க சீக்கிரமாகவே அவங்க அப்சர்வ் பண்ணிடுவாங்க. சீக்கிரமாகவே பொக்கே கிளாஸ் கற்றுக்கொள்ளுவாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு நாங்கள் நாள் போனப்பே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இல்லாட்டினாலும் அவங்க ஈஸியாக அந்த பொக்கே செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப பொறுமையாக அவங்களுக்கு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் சுசிலா அக்கா முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த ஸ்கூல்லே அவங்க தான் சோயிங் டீச்சராக இருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி நிறைய அவங்கள்ட்ட டேலண்ட் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அவங்களோட டேலண்ட்லாம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட நான் பேசினதை அவங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு சுசிலா அக்காவை ரொம்ப பிடிச்சிருந்தது. அருமையான ஒரு சகோதரி அவங்களுமே இந்த டவல் பொக்கே கிளாஸில் உட்காந்து இந்த பொக்கையை கற்றுக்கொண்டாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் 19 ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கொண்டாங்க. அவங்க எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையாகவும் நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். அதே நேரத்தில் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நாங்கள் அவங்களுக்கு அழகாக அவங்க கை வச்சு அவங்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தொட்டு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் கொஞ்சம் பார்வை தெரியும் சில பேருக்கு டோட்டலாகவே அவங்க பிளைண்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுத்தோம். இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தொழில் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸாக நம்ம பண்ணுறப்ப நம்மளோட கை செலவுக்கு கூட நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிள்ளைங்களுக்கு எதுக்காவது ஒரு
அவங்களோட தேவைகளுக்கோ இல்லை குடும்ப தேவைகளுக்கோ அவங்களுக்கு வந்து தொழில் சம்மந்தமான சில விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அவங்களும் ஒரு எதிர்காலத்தில் ஒரு தொழில் முனைவோராக அவங்க வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட +2 படித்து இவங்க எக்ஸாம் முடிஞ்சு இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட்டு நாள். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளாஸ் எடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கெலாம். என்னடா இது நான் சுற்றி சுற்றி வரேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இனிமேல் தான் என்னோடய கிளாஸுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சொல்லிட்டு தான் அடுத்து வந்து மெதுவாக தான் நம்ம டவல் வந்து எப்படி வந்து ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் பொக்கேலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லித்தர போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சோப் கிளாஸ் வந்து எடுக்க போகிறோம். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு நான் ட்ரெயினராக போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இந்த இயரில் எனக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு. ஆல்ரெடி நான் வந்து சோப் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சோப் மேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 80 வகையான சோப்புகள் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது முக்கியமாக நிறையா கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கேட்குறப்ப அவங்க என்ன வெரைட்டிஸில் கேட்குறாங்களோ அந்த சோப்புமே நம்ம வந்து மேக்கிங் பண்ணி வந்து கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க, இதை நீங்கள் ரொம்ப அழகாக அந்த பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் இருக்குது. ஆனால் பார்ப்போம், நம்ம அடுத்த லெவல் வந்து எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ என்னோடய சோப் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக போயிட்டுருக்கு. அதோடு எனக்கு இந்த டவல் பொக்கே கிளாஸும் வந்து எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது போக இவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாம்பிராணி செய்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து இவங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறோம். ரொம்ப அழகாக வந்து பாருங்கள், சூப்பராக வந்து அவங்க வந்து கற்றுக்கொண்டுகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க எல்லாருமே அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப நம்மளை விட ரொம்ப டேலண்ட்டானவங்க இவங்க தான். ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லித்தரதில் ஒரு சந்தோஷம். ப்ளஸ் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து இவங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அதை பார்க்குறப்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு வந்து இருந்தது. நான் எப்போயுமே கடவுளுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ப்ரேயர்ஸ் தான் எனக்கு வந்துட்டு என்னைய வந்துட்டு இது வரைக்கும் நடத்திட்டுருக்கு. தொடர்ந்து எனக்காண்டி வந்து ப்ரேயர்ஸில் வந்து உங்களோட ப்ரேயரில் நீங்கள் எனக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானுமே வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு தனியாகவே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து டவல் பொக்கே வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பக்கத்தில் இருந்து எல்லாம் அழகாக எல்லா பிள்ளைங்களும் சூப்பராக வந்து கற்றுக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில வீடியோஸ்லாம் வந்து என்னால் வந்து எடுக்க முடியல. ஆக்சுவலாக எனக்கு இந்த வீடியோவே வந்துட்டு இன்னொரு மேம் தான் எனக்கு வந்து எடுத்து கொடுத்தாங்க. எப்போயுமே நான் தான் வீடியோ எடுப்பேன். ஆனால் இன்றைக்கி நான் ட்ரெயினராக இருந்தனால எனக்கு வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு இன்னொரு சிஸ்டர் வந்து எடுத்து கொடுத்தனால எனக்கு வந்து இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு நம்ம வந்து பாருங்கள், நான்லாம் எப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப பொறுமையாக தான் நானுமே வந்து சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். டவல்ஸ் அப்படின்னாலே டவலில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா? ரொம்ப கம்மியான ரேட்லேருந்து ரொம்ப காஸ்ட்லியான டவல் வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். ஸோ அதெல்லாத்தையுமே நான் வந்து அவங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். பிள்ளைங்களும் அதெல்லாமே கேட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்களோட டவுட்ஸையுமே அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்கு இந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஜாலியாக இந்த பிள்ளைங்களோட நம்ம பேசிட்டு அவங்க நல்லா அப்படியே 1 பை 1 அவங்க வந்துட்டு அந்த பொக்கே வந்து செய்கிறப்ப அக்கா அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சுசிலா அக்காவுக்கு வந்து நாங்கள் தனியாகவே சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுசிலா அக்காவுக்கு வந்து இந்து அக்கா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு 3 பேருமே தனித்தனியாக வந்து ஒரு குரூப்பாக ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இங்கே இருந்த ஒவ்வொரு நிமிஷமுமே எனக்கு வந்து ஹாப்பியாக இருந்தது.
சிஸ்டருமே நின்று வந்து பார்த்துட்டே இருந்தாங்க எப்படி நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்ட்டு. சிஸ்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு சகோதரி. எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி டவல் பொக்கே கிளாஸ் வந்து ஏதாவது ஒரு ஸ்கூலில் எடுக்கணும், இல்லை ஏதாவது காலேஜில் வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை வந்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நாங்கள் சாம்பிராணி மேக்கிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம். என்னோடய சோப் மேக்கிங் கிளாஸுமே இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தான் வந்து நடக்குது சோப் மேக்கிங் கிளாஸ். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறத விட அது மற்றவங்களுக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு நம்மளோடே அது வந்து முடிஞ்சு போயிடக்கூடாது இல்லையா? ஸோ அது அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தரப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நம்ம கற்றுக்கொண்டதை மற்றவங்களும் அதை செஞ்சு அவங்க அது வந்து சேல்ஸ் பண்ணுறப்போ ஓகே, பரவாயில்ல, இவங்க நம்ம சொல்லி கொடுத்ததை கற்றுக்கொண்டு அவங்க வந்து நல்லா வளர்ந்து வராங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப அழகாக அந்த பிள்ளைங்களாம் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கொண்டாங்க. எனக்கு வந்து சொல்லித்தரதில் எந்த விதமான சிரமமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். பிளைண்ட் ஸ்கூலில் நாங்கள் போயிட்டு ட்ரெயினராக போனது அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. நான் வந்துட்டு அவங்களுக்கு சில ஐடியாஸ்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்தேன். கண்டிப்பாக இவங்க அதெல்லாம் மறக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்கும், துண்டில் வந்து ரைட் சைடு எப்படி இருக்கும், அதோடய பேக் சைடு எப்படி இருக்கும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டோம். பொதுவாக இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஆனால் இவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கண்டிப்பாக இந்த சில ஐடியாஸோடு நம்ம சொல்லி கொடுக்குறப்ப அவங்க ஈஸியாக அதை வந்து அவங்க வந்து கற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி நம்ம ரோல் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த சைடு வந்து ரோல் பண்ணணும், எந்த சைடு வந்து ரோல் பண்ணக்கூடாது, அப்படி நம்ம ராங்காக வந்து ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட தவறுகள் என்ன வரும், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்க வந்து டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா, பின்னெல்லாம் எப்படி வந்து குத்துறது, அதுக்கப்புறம் அந்த பின் வந்து நம்ம கையில் வந்து குத்திடக்கூடாது இல்லையா? அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டவலை வந்து நம்ம எவ்வளோ நீட்டாக நம்ம ரோல் பண்ணணும், பின் எப்படி குத்தணும், அதெல்லாம் வந்து நான் அழகாக சொல்லி கொடுத்துட்ருந்தேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக முதல்ல வந்து கற்றுக்கொண்டது யார் அப்படின்னா சுசிலாக்கா. சுசிலாக்கா வந்து டக்குன்னு வந்து உடனே வந்து டவல் பொக்கே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு நாங்கள் எல்லோரும் சுசிலாக்காவுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாம் வந்து கை தட்டினோம். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒயிட்டாக இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த கேளுமே நாங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரத்திலே டவல் பொக்கே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பிள்ளைங்களும் நாங்கள் சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரத்திலே அவங்களே வந்து டவல் பொக்கே வந்து ரெடி பண்ணாங்க. அதுவும் ஒரு தடவை இல்லைங்க, கிட்டத்தட்ட 4-5 தடவை அவங்களே அந்த டவலை வந்துட்டு திரும்ப அந்த டவல் பொக்கே வந்து ரெடி பண்ணி எங்கள்கிட்ட வந்து கரெக்டாக எல்லாமே வந்து அவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைங்க வந்துட்டு அவங்க ஒரே ஒரு தடவை சரி ஓகே நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் அதை வந்துட்டு நிறையா தடவை அவங்க வந்து ட்ரை பண்ணி அதில் சில தவறுகள் இருந்ததெல்லாம் அவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அருமையாக கற்றுக்கொண்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு வழியாக இந்த பொண்ணு வந்துட்டு அழகாக டவலில் வந்து பொக்கேக்கு உண்டானதை ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பொக்கே ஷீட் அவங்களுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு டவல் எல்லாமே நம்ம எப்படி வந்துட்டு பொக்கேயாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பொக்கே ஷீட்டில் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பொக்கே ஷீட்டில் எனக்கு சொல்லித்தரதில் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சில நுணுக்கங்களை அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த பிறகு அவங்களே அழகாக வந்து பொக்கே ஷீட்டில் பொக்கே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் செல்லோ டேப் வச்சு ஒட்டுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அழகாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது.
எனக்கு வந்துட்டு இங்கே இருந்த அந்த 2 நாட்களுமே பிள்ளைங்களோட பேசினது, அதுக்கப்புறம் சுசிலாக்காவோட நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அப்புறம் சிஸ்டரோட அவங்களோட வந்து பேசினது, இன்னும் இருக்காங்க உள்ள சிஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, நான் வந்துட்டு சின்ன வயசில் கான்வென்ட்டில் தான் நான் படித்தேன். நான் வந்துட்டு ஒரு பிளேயராக இருந்தனால ஸ்கூல்லே தான் எப்போயுமே இருப்பேன். விடிய காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து ஸ்கூல் கிரவுண்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா, வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணிக்கு வந்து குளிச்சுட்டு திரும்ப ஸ்கூலுக்கு போவேன். அதுமாரி சாட்டர்டே, சண்டே ஃபுல்லாக வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் தான் இருப்பேன். நான் படித்த ஸ்கூல் கான்வென்ட் அப்படிங்கிறனால என்னோடய ஹெச்எம், அதுக்கப்புறம் வந்துட்டு அசிஸ்டன்ட் ஹெச்எம், அதுக்கப்புறம் என்னோடய கிளாஸ் டீச்சராக வந்து ஃபாத்திமா சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே இந்த சிஸ்டர்லாம் பார்க்குறப்ப எனக்கு அந்த நினைவுகள் தான் எனக்கு வந்தது. நான் வந்துட்டு மதுரையில் ஹோலி ஃபேமிலியில் தான் நான் வந்து படித்தேன். ஸோ நான் இருந்த அந்த நாட்கள் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து நினச்சி பார்த்து சிஸ்டர்கிட்டே நான் சொன்னேன். கான்வென்ட்டில் உள்ளே உட்காந்துட்டு நான் உட்காந்து சாப்பிட்றப்ப நான் வந்துட்டு நாங்கள் எல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு சில நேரங்களில் எங்களுக்கு கான்வென்ட்டில் தருவாங்க. முக்கியமாக அந்த ஆப்பிள், ஆரஞ்சுலாம் இருந்துச்சுன்னா ஃபாத்திமா சிஸ்டர் எங்களை கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்க. ஈவினிங் டைமில் அவங்களோட உட்காந்து நாங்கள் பேசுவோம். சகாயமேரி சிஸ்டரோடலாம் நாங்கள் உட்காந்து பேசுவோம் அப்படின்லாம் நான் வந்து சிஸ்டர்கிட்ட சொன்னேன். எனக்கு ரொம்ப அந்த நினைவுகள்லாம் எனக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேங்க நம்ம லைஃப்பில் வந்துட்டு சில விஷயங்கள் நம்மளால் மறக்க முடியாது. ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு திரும்ப அதை நினைவூட்டுற மாதிரி சில காரியங்கள் நம்மளுக்கு நடக்கிறப்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஸ்கூலில் நான் படித்த காலத்தில் எனக்கு நடந்த சில ஒவ்வொரு நல்ல காரியங்களும் நான் வந்து ஸ்கூலோட சிஸ்டர்ஸோடு இருந்த ஒவ்வொரு தருணங்களும் எனக்கு வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃபாத்திமா சிஸ்டர், அதுக்கப்புறம் சகாயமேரி சிஸ்டர், சரோஜா சிஸ்டர், முக்கியமாக வந்துட்டு என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. அதில் முக்கியமாக மேக்ஸ் மிஸ், ரோசி மிஸ், அதுக்கப்புறம் ஏஞ்சல் மிஸ் அவங்களாம் வந்து இருக்காங்க. கண்டிப்பாங்க என்னோடய சேனலில் என்னோடய மிஸ் கூடலாம் நான் வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்களோட அடுத்த தடவை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா பொக்கே வந்து அழகாக வந்து கற்றுக்கொண்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொக்கே கிளாஸ் படித்த அத்தனை பிள்ளைங்களுக்கும் நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோம். சர்டிஃபிகேட்டில் நான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ட்ரெயினராக நான் வந்து சைன் போட்டு சர்டிஃபிகேட்டை நான் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த ஸ்கூலுக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட இந்துக்காக்கும் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து நம்மளோட சோப் மேக்கிங் வீடியோஸும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருமே ரொம்ப அழகாக பொக்கே பண்ணி ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணிக்கோங்க.